வணக்கம் and welcome back to Crickets YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 32வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6-3ங்கிற கணக்குல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 6-2ங்கிற கணக்குல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு டீம் கூட கம்பேரிசன் பண்ணும்போது குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல லீடிங்ல இருக்காங்க. அந்த அது மட்டும் இல்லாம இப்போ ரெண்டு டீமுமே லாஸ்ட் மேட்ச் சேசிங்ல மேட்சை வின் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ யாரோட வெற்றி இங்க தொடர போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 17th ஏப்ரல் நைட்டு 7:30க்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்ல தான் மேட்சில் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக் டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக் இந்த மாதிரி டெமோ டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல வந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு உள்ள ஒரு டவுட் என்னன்னா டெலகிராம்ல இவங்க டீமை கொடுக்குறாங்க, டீமை கொடுத்துட்டு ஆனா இவங்க வேற டீம் ஏதோ பிக் பண்ணி பிளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டவுட்டே வேணாம். டெலகிராம்ல GL டீம் டெமோ டீம் எதை கொடுக்குறோமோ அதை தான் நாங்களும் பிளே பண்ண போறோம். ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், எந்த டீம் கொடுக்குறோமோ சேம் அதே டீம் தான் நாங்களும் பிளே பண்ண போறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களுக்கு என்னவோ சேம் அதே தான், அதுல மட்டும் நீங்க கவலைப்படவே வேணாம். மோஸ்ட்லி டீம் நாங்க மோஸ்ட்லி ஸ்மால் லீக் டீம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி சேஃபா கொடுத்துருவோம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்கா எடுப்போம். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே உங்களுக்கு என்னவோ அதே தான் எங்களுக்கும். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். இனிஷியலி பிச்சில் மூவ்மெண்ட் இருக்கும், அதனால இனிஷியலி பவுல் பண்ணக்கூடிய நியூ பால் பவுலருக்கு ஒரு சில சப்போர்ட்டிவ் இருக்கும். அண்ட் தென் போக பிச் யூஸ் பண்ண பேட்டிங்கோட ஃபேவரபிளான ட்ராக் தான் நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ இந்த வென்யூல நம்ம எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க தான் இந்த வென்யூல ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த சீசன்லயே 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே டாஸ் வின் பண்ண டீம் சேசிங்க தான் சூஸ் பண்ணி அதுல 2 மேட்ச் சேஸ் பண்ண டீம் மேட்சை வின் பண்ணாங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் குஜராத் மும்பை இந்தியன்ஸ் விளையாட்ட மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் ஒரு 6 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க ப்ரிஃபர் பண்ண போறாங்க. சேசிங்ல தான் ஒரு 80% வரைக்கும் வின்னிங் ரேஷியோ இந்த வென்யூல இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 172. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 3 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் 2, டெல்லி கேபிட்டல்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது கூட குஜராத் டைட்டன்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் இந்த சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸோட குஜராத் டைட்டன்ஸ் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் ஹோம் வென்யூ இந்த மாதிரி நிறைய விதமான அட்வான்டேஜஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இருக்கு. இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ ஒரு கோர் டீம் செட் பண்ணிட்டாங்க. ஜாக் ஃப்ரோசர் உள்ள வந்திருக்காரு, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சாய் ஹோப் ஒரு நல்ல ஃபார்ம். அண்ட் தென் முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் ஒரு இன்ஜுரில இருந்து வந்தது இந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னே சொல்லலாம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பா அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்க போகுது. இந்த சீசனோட வென்யூ ரெக்கார்ட்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி இந்த வென்யூவோட ரெக்கார்ட் அப்படின்னா இந்த சீசன்ல ஓவராலா 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல பவுலர்ஸ்க்கு 36 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பேஸ் பவுலர்ஸ்க்கு 26, ஸ்பின்னர்ஸ்க்கு 10 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம டீம் எந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், அது மோஸ்ட்லி நீங்க பேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு 60ல இருந்து 70%, ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 20% கொடுங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்ல இருந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல இருந்து
பேட்டர்ஸ்க்கும் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்க ஒரு 3 பிளேயர்ஸ்க்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறதா நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம ஃபேண்டசியில பிளே பண்றோம், எதுக்காக பிளே பண்றோம்? ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபேண்டசியில பிளே பண்றோம். நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், இன்வெஸ்ட் பண்ணதை விட நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபேண்டசியில பிளே பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து டீமை தான் பிக் பண்ணணும், அதுல கேப்டன் கொடுக்கணும், வைஸ் கேப்டன் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம ஃபேண்டசியில ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறது கிடையாது. நமக்கு தேவை என்ன? ஃபேண்டசியில ப்ராஃபிட் வேணும். அந்த ப்ராஃபிட் எப்படியெல்லாம் நம்ம ஈஸியா எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளவரா யோசிங்க. அதுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்ல அப்படி என்ன சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா டியோங்கிற ஆப்ஷன். ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டியோ ஆப்ஷனுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் அவங்க மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணி யார் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து நம்ம குடன் டிகாக்க பிக் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் வந்து பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை பிக் பண்ண போறாங்க. அவங்க ஐடன் மார்க்கர் பிக் பண்றாங்க. குடன் டிகாக் அந்த வெளியில ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு. ஐடன் மார்க்கரம் பவுல் எதுவும் பண்ணல, சப்போஸ் பேட்டிங்ல மட்டும் ஆறாரு, ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன்குள்ள அவுட் ஆயிட்டு ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப், எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் உள்ள ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை கொடுக்குறாங்க, அதுல நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு பிக் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த பிளேயர் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்ட்ல இருக்க பிளேயர்ஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். அதுல குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில்லும் சாய் சுதர்சனும் தான் லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. லாஸ்ட் 2 மேட்சாவே அவங்க தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அந்த நம்பர் 3ல லாஸ்ட் மேட்ச் மேத்யூ பேட் வந்தாரு. அபினவ் மனோகர், விஜய் சங்கர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், உமேஷ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமத், மோஹித் சர்மா. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம்ல இம்பாக்ட் பிளேயரா யார் வந்து பிளே பண்ணுவாங்க அப்படின்னா ஷாருக் கான் உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். யாருக்கு பதிலா அப்படின்னா மோஹித் சர்மா. மோஹித் சர்மாவும் ஷாருக் கானும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் அப்படின்னா மோஹித் சர்மா 1, நூர் அகமத் 2, ஸ்பென்சர் ஜான்சன் 3, உமேஷ் யாதவ் 4, ரஷித் கான் 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வராங்க குஜராத் டைட்டன்ஸ். இதுல 6th and 7th பவுலிங் ஆப்ஷனா விஜய் சங்கரும் ராகுல் திவாட்டியாவும் இருக்காங்க. ஆனா அவங்கள பெருசா இவங்க யூஸ் பண்ணல. ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வராங்க. இந்த 5 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால் அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவ் அந்த நூர் அகமத், இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன், மோஹித் சர்மா டெத்ல அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் ரஷித் கான் 1 or 2 ஓவர் டெத்ல போல் போடுறதான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம அப்படியே டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுல இயர்லியா டேவிட் வார்னரும் பிருத்திவி ஷாவும் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அந்த நம்பர் 3 ஜேக் ஃப்ரேசர் மெக்கூர் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரை உள்ள கொண்டு வந்தாங்க. நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஒரு பேட்டிங் ஆடி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. அட் த நம்பர் 4ல கேப்டன் ரிஷப் பண்ட், கீ ஸ்டப்ஸ் அண்ட் தென் சாய் ஹோப், அக்சர் பட்டேல், இசான் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமத். இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிளான பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா அபிஷேக் போரல் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. ஆனா பேட்டிங் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் அபிஷேக் போரலும் முகேஷ் குமார் இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னா கலீல் 1, முகேஷ் குமார் 2, குல்தீப் யாதவ் 3, இசான் சர்மா 4 அண்ட் தென் அக்சர் பட்டேல் 5. இந்த 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. இந்த 5 பிளேயர் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கும். இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் இசான் சர்மா, கலீல் அகமத் இவங்க 2 பேரும் இனிஷியலி நியூ பால்ல பவுல் போடுறதான சான்சஸ் இருக்கும். டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார்,
கலீல் அகமது அண்ட் தென் இசான் சர்மா இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அடுத்து இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் பெஸ்டா போறதுக்கான சான்ஸ் இருக்கு, அதுல நம்ம கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி நம்ம சஃபுல் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நம்ம கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேண்டசில இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் இடம். இந்த இடத்துல நம்மளோட காசு எக்கறதுக்காகவும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா இருந்துக்கோங்க. அதுக்காக தான் 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ண சொல்றேன். எதனால அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி யாரெல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா டூயல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய பிளேயர். இல்ல பேட்டரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல மினிமம் 2 ஓவர் வச்சு டெத்ல போல் பண்ணணும். அந்த விக்கெட் கீப்பரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம் இருக்கணும். ஸோ இது இந்த மாதிரி குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸா ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுல இருந்து ரீசெண்ட் டைம் ஃபார்ம், வென்யூ ரெக்கார்ட்ஸ் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி ஃபில்டர் பண்ணுங்க. அதுல யார் யார் நல்ல குவாலிட்டியா இருக்காங்களோ அவங்க மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக நம்ம போறோம் அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகாது. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து 3 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் இந்த மேட்ச் எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ சேஃப் ஆப்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்குள்ள வரணும் அப்படின்னா அவர் மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், ஈஸியா அவரு ட்ரீம் டீம் வந்துருவாரு. அந்த 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 6 பிளேயருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அதுல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுவும் எதுக்காக கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ மேல இருக்க ரிஷப் பாண்டா இருக்கட்டும், மேத்யூ வேடா இருக்கட்டும், 2 பேருமே விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா 20 ஓவர் விக்கெட் கீப்பர்லங்கிறதுல கேட்ச், ஸ்டெம் விட்டு, ரன் அவுட் இந்த மாதிரி நிறைய விதமான சான்சஸ் கிடைக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அந்த அது மட்டும் இல்லாம இப்போ ரிஷப் பாண்ட் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் 60% அடிச்சிருந்தாரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது ஆவரேஜா ஒரு 25% எவரி மேட்ச் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஈஸியா ட்ரீம் வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் மேத்யூ வேட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஃபர்ஸ்ட் இந்தியன் கண்டிஷன்ல வந்து பிளே பண்ணும்போது லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஆனா 1 or 2 மேட்ச் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அவ்வளவு சீக்கிரம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நல்ல நாக் ஆடுவாங்க. பவுலர்ஸ் அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இருந்தாலும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங்ல டாப் தரல வராரு மேத்யூ வேட். உள்ள நின்று ஒரு 25 ரன் அடிச்சிட்டா போதும், ஈஸியா ட்ரீம் வந்துருவாரு. இந்த மேட்ச் அவர் பேட் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிஷப் பாண்ட், மேத்யூ வேட் 2 பேர்த்தையும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து. அண்ட் தென் அக்சர் பட்டேல் டூயல் ஆப்ஷன்லாம் கிடையாது. டெல்லி கேபிட்டலோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். அதாவது பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இது 3லயுமே அவரோட பங்களிப்பு டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக இருக்க போது. இதுல பேட்டிங்கோட ஒரு பேட்டிங் டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப கீழே வராரு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனா பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா 10ல இருந்து ஒரு 20 நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுவே போதும். இந்த குஜராத் கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு பவுலிங்ல. சோ அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதுலயே ஈஸியா ஒரு ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதன் கீழே இருக்க குல்தீப் யாதவா இருக்கட்டும், மோஹித் சர்மாவா இருக்கட்டும், சுமன் கில்லா இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்தையுமே நம்ம எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரீசெண்ட் டைம் ஃபார்மும் வென்யூ ரெக்கார்ட் வச்சுதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வென்யூ ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா, சுமன் கில் இவங்க 2 பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வென்யூல அதிகப்படியான ரன்னும் சரி, அதிகப்படியான பவுண்டரி, அதிகப்படியான சிக்ஸர்ஸ் பேட்டிங்ல அப்படின்னாலே சுமன் கில் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நாக் ஆடிக்கிறாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் வந்துறாரு. ஆனா பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா 25+ ரன் அடிக்கணும். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஆனா வென்யூ ரெக்கார்ட் வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். மோஹித் சர்மாவும் சேம் அதே தான், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல 2ல இருந்து 3 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. நிறைய ஸ்லோ யார்க்கர், குயிக் யார்க்கர், ஸ்லோ பவுன்சர் எல்லாமே போறதுனால இந்த கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட்.
நிறைய சிக்ஸர்ஸ்லாம் அடிக்க முடியாது, நிறைய பவுண்டரிஸ் வேணா அடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயரை இவர் விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டெத்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். குல்தீப் யாதவ் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் வச்சு ஒரு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நிறைய கூகுள்ஸ் போறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கு. அதன் காரணத்தினால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ மேல இருக்க ரிஷப் பண்ட், மேத்யூ வேட், அக்ஷர் பட்டேல் இவங்களை மேக்ஸிமம் நீங்க 99% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, சுமன் கில் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ண போறோம். அண்ட் தென் இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்களை சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மேல இருக்கக்கூடிய சாய் சுதர்சன், ஜாக் ஃப்ரேசர் மெக்குக் அண்ட் தென் டேவிட் மில்லர் இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா இவங்க 3 பேருமே பேட்டிங்ல 25+ அடிச்சாதான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ மோஸ்ட்லி இவங்க 3 பேர்த்துமே 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. இதுல ஜாக் ஃப்ரூசர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஆனா நிறைய சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஆனா சோ அது காரணத்தினால இந்த வென்யூல கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட்டை பெறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 25+ ரன் அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதனால 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. டேவிட் வார்னருக்கு இந்த வென்யூ மோஸ்ட்லி சூட்டபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய சிங்கிள்ஸ் ஆடுவார். ஸோ அந்த மாதிரி சிங்கிள்ஸோ பவுண்டரிஸோ ஆடக்கூடிய பிளேயருக்கு இந்த வென்யூ ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். டேவிட் வார்னர் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிட்டாரு. ரீசெண்டா இந்த ஐபிஎல்ல பெரிய அளவு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வரல. இந்த மேட்ச் 30+ ரன் அவுட் இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஜாக் ஃப்ரூசர், டேவிட் வார்னர் இவங்க 2 பேருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சாய் சுதர்சன் மேன் இன் ஃபார்ம், கன்சிக்யூட்டிவ் ஃபார்ம் ஆடிட்டு இருக்காரு. நிறைய பால் சிங்கிள்ஸ் ரொட்டேட்டிவ் ரன்னிங் பெட் விக்கெட், அதான் இவருடைய அட்வான்டேஜஸ். நிறைய சிங்கிள்ஸ், டபுள்ஸ், ஏதோ ஒரு தப்பான பால் போறாங்கன்னா அது பவுண்டரிஸ். பெருசால சிக்ஸர்ஸ்க்கு முதவேல அவருடைய டார்கெட் என்னோட பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வரணும் டீமுக்காக அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு. எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா அந்த மாதிரி ஸ்கோர் ஆடிட்டு இருக்காரு. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா இவருக்கு பதிலா அபிஷேக் மனோகரியோ இல்ல விஜய் சிங்கரையோ கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் இருக்க முகேஷ் குமார், ரஷித் கான் 2 பேருமே கீ பவுலர் 2 டீமுக்குமே. இப்போ டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா முகேஷ் குமார் தான் இந்த டீமோட கீ பவுலர். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 4 ஓவர் அதுல மினிமம் 2 ஓவர் டெத்ல போல் பண்ண போறாரு. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எப்படி மோஹித் சர்மா நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு, சேம் அதே மாதிரி தான் முகேஷ் குமார் நிறைய ஸ்லோ பால் போடுவாரு. அந்த மாதிரி ஸ்லோ பால் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூ ரொம்ப ரொம்ப சூட்டபிளான கிரவுண்ட் தான். இந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரஷித் கான சொல்லவே தேவையில்ல, 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். சப்போஸ் டாப் ஆர்ல கொலாப்ஸ் ஆனாலும் பேட்டிங்ல வந்து குயிக்கா ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு லாஸ்ட் மேட்ச் மாதிரி. இருந்தாலும் பவுலிங்ல 4 ஓவர் 1 விக்கெட். லாஸ்ட் மேட்சே பார்த்தோம்னா எல்லா பவுலரும் எக்ஸ்பென்சிவா போன டைம்ல இவர் 18 மட்டும் ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தாலே போதும் ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு ரஷித் கான். ஸோ மோஸ்ட்லி முகேஷ் குமார், ரஷித் கான் இவங்க 2 பேருக்கும் 60ல இருந்து ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாய் சுதர்சன் கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை விட்டுருவாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க விஜய் சங்கருக்கும் அபிஷேக் மனோகருக்கும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ஜாக் ஃப்ரூசர் மேக்கரையும் டேவிட் மில்லரையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க என்ன மாதிரி டீம் ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சேஃப் சொல்லியிருந்தால அந்த 6 பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 6 பிளேயர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஓகே, இல்லை உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4ல இருந்து ஒரு 5 பிளேயரை சேஃபா மூவ் பண்றீங்கனாலும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த லோ டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ லோ பர்சன்டேஜ்லயே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா கலீல் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன், டி ஸ்டப்ஸ் இவங்க 3 பேருமே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதுல கலீல் அகமதா இருக்கட்டும், இந்த சீசன் ஒரு நல்ல சீசனா இருக்கு அவருக்கு. ஏன்னா கொஞ்சம் எக்கனாமியாவும் போல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆவரேஜா ஒரு 2 விக்கெட்டாவது எவரி மேட்ச் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. டெத்ல போல் பண்ணனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அண்ட் தென் ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விம்மர், இவர் குயிக்கா வந்து இனிஷியலி நியூ பால்ல போல் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பவுன்சர் போறாரு அப்படின்னா இவருக்கு எகைன்ஸ்டா இனிஷியலி நியூ பால் ஆடக்கூடிய பிருத்திவிஷாவோட விக்கெட்டை காலி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பிருத்திவிஷா வெர்சஸ் பவுன்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு பிருத்திவிஷா, அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் நல்லாவே பவுன்ஸ் பால் போடுவாரு. அந்த மாதிரி பவுன்சர் அட்டாக் பண்றாரு அப்படின்னா
பிருத்திவி ஷாவோட விக்கெட்டை கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை காலி பண்ணிட்டாரு அப்படின்னா டெத்ல போல் பண்ணும் ஒரு 2 விக்கெட் இன்னொரு விக்கெட் எடுக்கிறாரு, ஓரளவு 2 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் 3 ஸ்டெப்ஸ் த மேன் இன் ஃபார்ம் பேட்டிங்ல கொஞ்சம் தேர்ட் டவுனோ ஃபோர்த் டவுனோ வந்தாலும் டாப் தாட்ல கொலாப்ஸ் ஆகினாலும் சரி 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வந்தாலும் சரி குயிக் ஃபயரா 20+ டீமுக்காக ஆடி கொடுத்துருவாரு. அது மாதிரி ஒரு 20+ அடிக்கிறாரு. மேக்சிமம் எல்லா மேட்சுக்குமே ஒரு கேட்ச் ஆகுது பிடிச்சு கொடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்ச் ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கலீல் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன், டி ஸ்டார்ஸ் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை விட நீங்க என்ன ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாய் ஹோப் பேட்டிங்ல கீழே தான் வராரு. டாப் ஆர்டர்ல டெல்லி கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீசெண்டா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. ஆனா விக்கெட் கீப்பர் பண்ண போறது இல்ல. உள்ள வந்தாரு அப்படின்னா குயிக்கா இவருமே ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுக்கறதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால லோ பர்சன்டேஜா கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதாவது டாப் தாட்ல ஆடக்கூடிய டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா அண்ட் தென் அல்லது ரிஷப் பாண்டி இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒரு 2 விக்கெட் கொஞ்சம் இயர்லியா போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களை டிராப் பண்றீங்கன்னா அந்த டீம்ல சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ராகுல் டிவாட்டியா த மேன் இன் ஃபார்ம் 15 ஓவருக்கு அப்புறம் இந்த டீமோட பினிஷர் அப்படின்னா அவர் தான் குஜராத் டைட்டன்ஸோட பினிஷர். உள்ள வருவாரு, ஒரு 10 பால் குயிக்கா 20+ ரன் ஆடி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. சோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் நூர் அகமது அல்லது உமேஷ் யாதவ் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் நூர் அகமது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. ஆனா குஜராத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. எல்லா மேட்சுமே மோஸ்ட்லி 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 2 விக்கெட் ஆவரேஜா நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நூர் அகமது நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி உமேஷ் யாதவ் கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உமேஷ் யாதவையும் நூர் அகமதையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கலீல் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன், டி ஸ்டப்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நான் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாய் ஹோப், ராகுல் டிவாட்டியா, நூர் அகமது அல்லது உமேஷ் யாதவ் இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ரிஷப் பண்ட் 1, அக்சர் பட்டேல் 2 அண்ட் தென் மேத்யூ வேட் 3. இந்த 3 பிளேயருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ அக்சர் பட்டேல் 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர், ரிஷப் பண்ட் பேட்டிங் கீப்பர் அண்ட் தென் மேத்யூ வேட் விக்கெட் கீப்பர் டாப் தாட்ல வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வென்யூர் ரெக்கார்டும் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் வச்சு நம்ம மோஹித் சர்மாக்கும், சுமன் கில்லுக்கும் அண்ட் தென் குல்தீப் யாதவுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இவங்க 3 பேருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜாக் ஃப்ரூசர் 7, டேவிட் வார்னர் 8, சாய் சுதர்சன் 9. இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஆனா பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆவரேஜா ஒரு 20+ நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா ஏர்ல விக்கெட் விட்டுட்டாங்கன்னா ஃபிளாப் ஆயிடுவோம். அதனால 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சாய் சுதர்சனை டிராப் பண்ற டீம்ல விஜய் சங்கருக்கும் அபினவ் மனோகருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் முகேஷ் குமார் 10, ரஷீத் கான் 11. இவங்க 2 பேருக்கு நீங்க 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் கலீல் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் தென் டி ஸ்டப்ஸ் 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இதை விட நீங்க என்ன லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாய் ஹோப், ராகுல் டிவாட்டியா, நூர் அகமது அல்லது உமேஷ் யாதவ் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரத்தையும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறத மட்டும் கிளாரிட்டியா இருந்துக்கோங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே ஒரு 6 பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. அதுல சேஃப் குவாலிட்டி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதுக்காகனா நம்ம பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ண போறோம். அவங்க ஃபிளாப் பண்ணாலும் இவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரணும். ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் ஒரு பேஸ் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிரியேட் பண்ண சொல்றோம். அந்த பேஸ் டீம்ல ரிஷப் பாண்ட்டுக்கும் மேத்யூ வேடுக்கும் விக்கெட் கீப்பர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா லோ பர்சன்டேஜ் வந்து போகணும்னா சாய் ஹோப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த இம்பாக்ட் பிளேயரா வரக்கூடிய அபிஷேக் பொருள்லாம் ரொம்ப ரிஸ்கா ஒரு
5% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல சுமன் கில்லுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா சாய் சுதர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சாய் சுதர்சனையோ சுமன் கில்லையோ கொஞ்சம் டிராப் பண்ற டீம்ல விஜய் சங்கரையோ அபினவ் மனோகரையோ கொஞ்சம் ரிஸ்கியா உங்க மைண்ட் செட் எடுக்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ராகுல் டிவாட்டியாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அந்த டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டேவிட் வார்னர் அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிருத்திவி ஷாவுல நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணணும். கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்லயும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்கர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லோ பர்சன்டேஜ்ல இருந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா டி ஸ்டப்ஸ் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரவுண்டர்ல வந்து நம்பர் அக்சர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் செகண்டரியா நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ராகுல் டிவாட்டியா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அதே நம்ம பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மோஹித் சர்மாவுக்கும் குல்தீப் யாதவுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் அவர் ஒரு 50-50 ஆப்ஷன்லயோ இல்ல லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரஷித் கான் அவரை 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். உமேஷ் யாதவோ 100 ஆகும்போதோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா முகேஷ் குமார் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கலீல் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் இஷாந்த் சர்மாவை ஒரு 5ல இருந்து ஒரு 10% டீம்ல ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரிஷப் பண்ட், சுமன் கில், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர் ஸ்மால் லீக்லயா இருக்கட்டும் கிராண்ட் லீக்லயா இருக்கட்டும் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்கள தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரஷித் கான், மேத்யூ வேட், குல்தீப் யாதவ் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க கொஞ்சம் ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க ரிஸ்கா வைஸ் கேப்டன்ல யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா டேவிட் வார்னர் அவர் ஒரு ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் அல்லது டி ஸ்டப்ஸ் உங்க மைண்ட் செட் ஏற்ற மாதிரி அவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ் குமார் அவர் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் சுதர்சன் அவர் ஒரு ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இந்த வென்யூல நிறைய விக்கெட் எடுத்திருக்க மோஹித் சர்மாவை கொஞ்சம் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா டேவிட் வார்னர், ஜாக் ஃப்ரூசர் அல்லது டி ஸ்டப்ஸ் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் தென் முகேஷ் குமார், சாய் சுதர்சன், மோஹித் சர்மா இவங்களை எடுத்து நீங்க ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காத பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.